ஐநாட்டு துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராகவ் வீட்டுல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புரோக்கர் வந்திருக்காரு. ராகவோடைய அம்மா அப்பா போட்டோலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன புரோக்கரே, இதுல இருக்கிற எந்த பொண்ணு எங்களுக்கு பிடிக்கல. இங்க பாருங்க, நாங்க சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கங்க. எங்களை மாதிரி எங்க ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நாங்க விரும்பவே இல்லை. எங்களை விட வசதியில எவ்வளவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்க பொண்ணு நல்லா லட்சணமா அழகா இருக்கணும், நல்ல குடும்ப பொண்ணா இருக்கணும். எங்க ராகவ் பக்கத்துல நிக்கையில பார்க்க ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கணும். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா கொண்டு வாங்க. இதுல இருக்கிற எந்த பொண்ணும் அந்த அளவுக்கு முக லட்சணமா இல்ல. எங்க ராகவ் பக்கத்துல நிக்கிறதுக்கே ஒரு தனி அழகு வேணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணா கொண்டு வாங்க. மத்தபடி நீங்க இப்ப கொண்டாந்தது எதுவுமே எங்களுக்கு ஒத்து வரல. ஏதாவது நல்ல வசதின்னு பார்க்காதீங்க. ரொம்ப வசதியில கம்மியா இருந்த குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பொண்ணு நல்ல லட்சணமா குடும்ப பாங்கான பொண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மா அப்பா சொல்லவும், சரிங்க மேடம், அப்போ நான் நல்ல பொண்ணாக கிடைச்சா நீங்கள் தான் வசதியே பொருட்படுத்தலையே, அப்புறம் எனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நான் தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் கிளம்பிடுறாரு. அப்போ தான் ராகவ் வராரு. என்னடா ராகவ், நாங்களும் உனக்கு பொண்ணு பார்த்த பாடு ஓஞ்ச பாடா இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது நீ ஒரு குறை சொல்கிற, இல்லைன்னா பொண்ணு பார்க்குற எங்களுக்கே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இங்கே பாருடா ராகவ், ஏதாவது பொண்ணை லவ் பண்ணினா கூட சொல்லிடு, எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் பார்த்து கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்னடா ராகவ், நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஏதோ லவ் பண்ற போலே அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மா கேட்கவும், அப்பதான் ராகவ் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. என்னடா ராகவ், நீ காதலிக்கிறியா? யாரடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மா கேட்கவும், அம்மா நான் இப்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு என் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. அவ பேரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், பரவாயில்லையடா, உன் ஆபீஸ்ல வேலையா பாக்குது, சரி பேரும் நல்லா இருக்கு, சரி அவங்க அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க, என்ன எல்லா விவரமும் சொன்னேன்னா நாங்க கூட போய் பொண்ணு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோடைய அம்மா சொல்லவும், அப்பதான் ராகவ், அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராகவ் இழுக்கவும், டேய் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராகவோடைய அம்மா மிரட்டி கேட்கவும், ஆமாம்மா, அந்த பொண்ணுக்கு நடந்தது ஒரு ஃபேக் மேரேஜ்மா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு டிவோர்ஸ்க்கு கோர்ட்ல கேஸ் அப்ளை பண்ணியிருக்கா. 3 ஹியரிங் கூட அட்டன் பண்ணியிருக்காங்க. அநேகமா அடுத்த ஹியரிங்ல அவளுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருமா. ஆனா அவளைதாம்மா நான் காதலிக்கிறேன், அவளைதாம்மா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அவளைதாம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், உனக்கு என்ன பைத்தியமாடா ராகவ், இல்ல பைத்தியமான்னு கேக்குறேன். உனக்கே இதுதான் கல்யாணம், ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா, விவாகரத்து கேஸ் கோர்ட்ல நடக்குதா, கேட்டா ஃபேக் மேரேஜா, ஃபேக் மேரேஜோ ரியல் மேரேஜோ, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அவளுக்கு கல்யாணம் ஆனதுனால தானே கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸே நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு ராகவ், இதுலலாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. இங்க நீ பேசுறதா கொஞ்சம் கூட சரியே இல்லை. இங்க பாரு, உனக்கு இப்ப வேணா இனிக்கலாம், ஃபேக் மேரேஜ் அது இதுன்னு நீ என்ன வேணாலும் பேசலாம். நாளை பின்னா அவளை நீ கல்யாணம் பண்ணேனா இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியே தான் நீ கல்யாணம் பண்ணிருக்கேன்னு ஊர்ல சுத்தி பேசுவாங்க. நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு சொல்லவே வேணாம். இப்படி ஒரு அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? இதெல்லாம் தூக்கி போட்டு ராகவ், நாங்க பாக்குற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும். சரி, ஏதோ பையன் ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆனவளை காதலிக்கிறேன்ற உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மா பார்த்தா திட்டிட்டு போயிடறாங்க. அம்மா அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், ராகவ் திஸ் இஸ் ஃபைனல் ராகவ், நாங்க எந்த பொண்ணை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிற சொல்றோமோ அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோடைய அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வானதி வீட்டுல புரோக்கருக்கு போன் பண்ணி, யோ புரோக்கரே, ஒரு நல்ல இடமா இருந்தா சொல்லியா, எங்க மகளுக்கு இந்த மாசத்திலே கல்யாணம் பண்ணி முடிக்கணும், எங்க மகளுக்கு இந்த மாசத்திலே கல்யாணம் பண்ணி முடிக்கலான்னு நாங்க விருப்பப்படுறோம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, ஒரு நல்ல சம்மந்தமா இருந்தா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அப்பா புரோக்கர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. வானதியும் பார்த்து அமைதியா இருக்கு. ஏண்டி கொஞ்சம் பொறுமையாரே அப்படின்னு சொல்லி வானதியோட அப்பா சொல்லவும், இதுக்கு மேல எனக்கு பொறுமையா இருக்கிறது, இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கணும்னு கேட்கிறேன். இப்படிப்பட்ட குடும்பத்துல இவ போய் நல்லா வாழ்ந்துருவாளா? இவதான் அவன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, ஆனா இப்பதான் உண்மை நான் தெரிஞ்சு போச்சே, அவன் வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தான் இவாளை சுத்தி வச்சுக்கிட்டு இருந்தான்னு. போதுங்க போதும், இங்க பாரு வானதி, நாங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை நீ கட்டிக்கிட்டேன்னு வை, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ இவனெல்லாம் கல்யாணம் பண்ணேன்னு வை, நீ முதல்ல அவனை கல்யாணமே முதல்ல பண்ண முடியாது, அவன் முதல்ல உன்னை கல்யாணம் பண்ண தானே, அதான் தூக்கி போட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா சொல்லவும், வானதிக்கும் பார்த்தா அது சரின்னு படுது. வானதி எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு அமைதியாவே இருக்கு. எங்க இவளே எதுவும் சொல்லல, புரோக்கரே நல்ல சம்பந்தமா இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதியோடைய அம்மாவும் சொல்லவும், இங்க ராகவ் வீட்டுல பார்த்தா அதே புரோக்கர் தான். சரிங்க, அப்ப பொண்ணுடைய போட்டோ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி புரோக்கர் கேட்கவும், வானதியுடைய போட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க. வானதி போட்டோல பார்க்க நல்லா லட்சணமா அம்சமா இருக்கு. இந்த பொண்ணு அநேகமா அந்த மேடத்துக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்ப சாயந்தரத்துக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். என்கிட்டயும் ஒரு வரன் இருக்கு,
பையன் நல்லா படிச்ச பையன், கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்ல வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும், யோ புரோக்கரே, வசதியான குடும்பம்னு சொல்ற, அவங்க கேட்குற மாதிரி நகை நட்டுலாம் எங்களால போட முடியாதியா, ஏதாவது எங்க ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி பாரு அப்படின்னு சொல்லி வானதியுடைய அம்மா சொல்லவும், ஐயோ அவங்க சொன்னதே என்னன்னா வசதினா அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரிலாம் கேட்கல, நல்ல நடுத்தர குடும்பமா இருந்தா போதும், பொண்ணு பார்க்க லட்சணமா அம்சமா இருக்கணும், அவங்களுடைய பையன் பார்க்க நல்ல ஹீரோ மாதிரி இருப்பாப்ல, அதனால அவங்க அம்மா நடுத்தரமான குடும்பத்துல நல்ல முகலட்சணமான இந்த பொண்ணா போதும்னு கேட்டாங்க, அதனாலதான் உங்க பொண்ணு பார்க்க அழகா இருக்குல்ல, அதான் இவகிட்ட நான் பேசி பாக்குறேன், அவங்களுக்கு சம்மதம்னு சொல்லிட்டா நாளைக்கே பொண்ணு பார்க்க கூட வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும், சரியா சட்டுப்பட்டுன்னு ஏதோ சொல்ற, அவகிட்ட காட்டு, என் மகளை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லு, மேப்படி விவரத்தை நாங்க பேசிக்கிறோம், இந்த மாசத்துக்குள்ளேயே என் மகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வானதி அம்மா போடுன்னு போடவும், புரோக்கரும் பார்த்தா இங்க ராகவோடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்றாரு. மேடம் நான் புரோக்கர் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்லவும், சொல்லுங்க புரோக்கரே அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மா கேட்குறாங்க. மேடம் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு பொண்ணுடைய போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன், நீங்க கேட்குற மாதிரி அந்த பொண்ணு நல்ல முகலட்சணமா அழகா இருக்கு, குடும்பம் ரொம்ப வசதியில கம்மியான குடும்பம், உங்க ஸ்டேட்டஸ்க்கு இருக்க மாட்டாங்க, அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, ஒரு வீடு இருக்கு, சின்ன வீடு, ஒரு அண்ணன் இருக்காரு, அம்மா, அவ்வளவுதான், மற்றபடி உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும், பரவாயில்ல புரோக்கரே, பொண்ணை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மாவும் சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல பார்த்தா வானதியோடைய போட்டோ வருது. வானதியை பார்த்தது ராகவோடைய அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. ஆஹா, பொண்ணு பார்க்க ரொம்ப நல்லா இருக்காளே, இவ நம்ம ராகவ் பக்கத்துல இருந்தா அம்சமா இருக்கும். உடனே பார்த்தா புரோக்கருக்கு போன போறாங்க. புரோக்கரே, இந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வசதியில கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, மற்றபடி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அந்த பொண்ணு வீட்டுல பேசிடுங்க, பேசிட்டு என்ன விவரம்னு கேட்டு என்கிட்ட சொல்லுங்க, நாளைக்கே கூட பொண்ணு பாக்குறாந்தா போகலாம் அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மாவும் சொல்லிடுறாங்க. உடனே புரோக்கரும் வானதி அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லவும் வானதியோடைய அம்மா அப்பாவும் சரின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில பார்த்தா ராகவ் ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. டே ராகவ் நில்லு, எங்க போற அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மா கேட்கவும், என்னம்மா எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, டைம் ஆச்சு, ஆபீஸ் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்ல, நீ ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடு, இன்னைக்கு நீ ஆஃபீஸ் போவேணாம், இன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மா சொல்லவும், மா நான் தான் சொன்னேனேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், என்ன சொன்னேன், ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தி சொன்னியே அந்த கதையா, அந்த கதையெல்லாம் ஒன்றும் வேணாம் ராகவ், இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம், நீ ஆஃபீஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மா சொல்லவும், ராகவால பார்த்தா எதுவுமே பேச முடியல. அப்பதான் ராகவோடைய அப்பா, ராகவ் அம்மா சொல்றத கேளு, அமைதியா இப்ப எங்க கூட பொண்ணு பார்க்கவா, நாங்க பாத்துருக்கிற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, வசதியில கம்மியான குடும்பமா, ஆனா பொண்ணு பார்க்க அழகா இருக்கு, நீ நேர்ல வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவோடைய அப்பாவும் சொல்லவோ ராகவால எதுவும் பேச முடியல. மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு ராகவோடைய அம்மா அப்பா கூட ராகவ பார்த்தா பொண்ணு பார்க்க கிளம்பி வராரு. இங்க பார்த்தா வானதி காஃபி தட்டோட வந்து நிக்கிது. ராகவோடைய அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க, ராகவும் உட்காந்துருக்காரு. பொண்ணை பார்த்தா ராகவ பாக்குறாரு. ராகவ் மனசுல நிலா இருக்கிறனால பெருசா எதுவும் காட்டிக்கிறல. ராகவோடைய அம்மா அப்பாவுக்கு வானதியை ரொம்ப பிடிச்சு போயிருது. வானதியோடைய அம்மா அப்பா பார்த்தா ராகவ பார்த்ததுமே பிடிச்சு போயிருது. பரவாயில்லையே, மாப்பிள்ள அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லி வானதி அம்மா அப்பாவுக்கு பிடிச்சு போயிருது. வானதி பார்த்தா ராகவ பார்த்தும் பார்க்காமையும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு.